இப்போ வந்து சீமானை காட்டிலும் விஜய் அவர்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்ற ஒரு ஆதங்கத்துல இப்படி சொல்றீங்களா? ஆமா, சினிமா கவர்ச்சிங்கிறது ஒரு போதை, அது ஒரு வகையான போதை தான். அப்போ ஒரு மக்களுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு சினிமாவையும் ஒரு தலைவனுக்கான தகுதியையும் பிரித்து அறிய முடியலையேங்கிற ஒரு வேதனை இருக்குதான் செய்யுது. நாம வளரவே வளராதுன்னு நினைக்கிற பாலைவன தேசத்துல இருந்து இறக்குமதி பண்றோம். இங்க வந்து வெளிநாட்டு கார்களுக்கு அந்நிய முதலீடுங்கிற பேர்ல இங்க வந்து நம்ம தண்ணியையும் நிலத்தையும் பாழாக்கிட்டு இருக்கோம். இது எப்படி வளர்ச்சி ஆகும்? நான் கேட்குறேன், இப்படி வந்து ஓங்குத்தம் ஏங்குத்தம்னு சொல்றதை விட நீங்க ஏன் இயற்கை எரிவாயு முறைக்கு வந்திருக்க கூடாது? இயற்கையிலிருந்து எரிவாயு எடுக்கலாங்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுதான் நாம் தமிழரும் பேசிட்டு இருக்கு. அவசியம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? பயம். பயம் எப்படி வந்து நல்லவங்க வந்தா நம்மளால ஆட்டை போட முடியாது. இப்ப அதிமுக திமுகக்கு என்ன பயம்? எப்பவும் போதும் உள்ள பயம்தான். அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் குளோரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ தேர்தல் வந்து டேட் அறிவிச்சுட்டாங்க. எல்லா கட்சிகளும் வந்து பரபரப்பா அவங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆட்சி மாற்றத்துக்கான தமிழகமா இப்போ மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா நம்புறேன். ஏன்னா இந்த பழைய குட்டையில் உரிய மட்டைகள் வேண்டாங்கிற மனநிலை வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்துட்டு, பெரும்பாலும் இளைஞர்கள் மத்தியில் அதை பார்க்க முடியுது. அது புதுசா வந்து எந்த ஒரு விஷயத்த வச்சு ஆட்சி மாற்றத்துக்கு தமிழகம் மாறி வருது அப்படின்னு சொல்றீங்க? இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ கூடிய சமீபத்திய மாநாடை வச்சு அறுதிட்டு கூறலாம். புதுசாக முளைச்ச ஒரு தருதலை கட்சி அப்படிங்கிற தாவேகா கட்சிக்கு கூடுகின்ற கூட்டங்களை வச்சும் நம்ம மதிப்பிடலாம். நம்ம வந்து எதையுமே குறைச்சி மதிப்பிடலை. ஒரு முட்டாள் கூட்டம் கூடுதேங்கிற ஒரு வேதனையும் அங்கலாய்ப்பும் இருக்கே தவிர கூட்டத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வேண்டாம், இவங்க கொள்ளை அடிச்சது போதும். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இவங்க எதுவுமே பெருசா செய்யல. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற வேலைகள் தான் இவங்க காலங்காலமா செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாற்று வந்தால் நல்லது தானே அப்படின்னு நினைக்கிற மக்கள் ஒரு பக்கம் பிரியும் போது, அது வந்து இது ரெண்டா எப்படி பிரியுதுன்னா, சினிமா கவர்ச்சி பக்கம் போயிருது, ஒரு பக்கம் மக்கள் அரசியல் பேசுற ஒரு தலைவன் பக்கம் நிற்கிது. அதனால மாற்றத்தை மக்கள் விரும்ப ஆரம்பிச்சாங்க. சினிமா பக்கம் போறாங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. இப்போ வந்து சீமானை காட்டிலும் விஜய் அவர்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்ற ஒரு ஆதங்கத்துல இப்படி சொல்றீங்களா? ஆமா, சினிமா கவர்ச்சிங்கிறது ஒரு போதை, அது ஒரு வகையான போதை தான். அப்போ ஒரு மக்களுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு சினிமாவையும் ஒரு தலைவனுக்கான தகுதியையும் பிரித்து அறிய முடியலையேங்கிற ஒரு வேதனை இருக்குதான் செய்யுது. அதோட வெளிப்பாடாக தான் நான் இதை சொல்லிக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க கல சூழல்ல ஸ்டாலின் அவர்கள் தான் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறதா சொல்றாங்களே. அவங்களா போட்டுக்கிட்டுறது தானே, விளம்பர மாடல் தானே. அது இஷ்டத்துக்கு எதையாவது போடும். அப்படிதான் என்ன, நான் எல்லா தேர்தல் அறிக்கைகளையும் கொடுத்துக்கிட்டு தெம்பா நிற்கிறேன், திராணியா நிற்கிறேன்னு ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு. அட்டை மாதிரி நம்மளை உறிஞ்சி நம்ம ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு கண்டிப்பா அவங்க தெம்பா தான் நிற்பாங்க. ரத்தத்தை கொடுத்த நாம தான், இழந்த நாம தான் ரத்த சோகை பிடிச்சி சாகணும். அதனால தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணி அவங்க தெம்பாதான் இருப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் சோர்ந்து போய் எப்படா மாற்றம் வரும், நம்மளை காப்பாற்ற ஒரு ரட்சகன் வந்துட மாட்டானா அப்படிங்கிற ஏக்கத்தோட நாம நிற்கணும். இது மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சமும் குறையாம அந்த விஜய்க்கு டஃப் கொடுக்குற மாதிரியே நிறைய டயலாக்குகளை பார்த்து, அதுவும் ஒரு சினிமா துறையில் வம்சாவளி பரம்பரை தானே, நாடக கலைஞர்களோட கூடாரம் தானே. அதனால அந்த டயலாக் டெலிவரியோட இவங்களுக்கு இதில் தான் போட்டி. ஒன்று கொள்ளடிக்கிறதுல போட்டியாக இருக்கும், இல்லைன்னா மாற்றி மாற்றி டயலாக் டெலிவரி பண்ணுற போட்டியில் எதையாவது அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. மக்கள் விரும்புறாங்கன்ட்டு அவங்களே சார்ந்த மக்களை சொன்னாங்கன்னா அது நியாயம்தான். அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கதானே. திமுக காரர்கள் மட்டும் தான் திமுக வரணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அதிமுக காரர்கள் மட்டும்தான் அதிமுக வரணும்னு நினைப்பாங்க. நடுநிலையாளர்களோ நல்லவர்களோ ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களோ, இந்த நோட்டாக்கு ஓட்டு போடுற ஒரு கூட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க கண்டிப்பா இவங்க வரணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நாங்க வந்து இந்த 5 வருடங்கள்ல பல விஷயங்களை மக்களுக்காக நாங்க பண்ணியிருக்கோம். மக்களுக்கான ஆட்சி அது திமுக ஆட்சி தான். மக்கள் ஒவ்வொரு விஷயங்களும் என்ன சிந்திக்கிறாங்களோ அந்த சிந்தனைக்கு ஏற்றாற் போல நாங்க ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்களே. அதாவது உதயநிதி என்ன சிந்திக்கிறாரோ அதுவா,
இல்ல அவருடைய மகள் செந்தாமரை என்ன சிந்திக்கிறாங்களோ அதுவா, அவர்கள் காணுகின்ற அவர் பெற்ற மக்கள் காணுகின்ற கனவை அவர் நனவாக்கிட்டு இருக்காரே. மலையை உடைச்சி பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புறதும், மண்ணை வெட்டி வெட்டி கமிஷனை வாங்கிட்டு தன்னுடைய மக்களுக்காக, அதாவது தன்னுடைய மக்கள்னு அவர் சொல்றது எப்படி எடுத்துக்கணும்னா, உதயநிதி ஸ்டாலின் செந்தாமரை அவர்களை தான் நான் சொல்ல வரேன். தன்னுடைய மக்களுக்காக, தான் பெற்ற மக்களுக்காக, அவர்கள் காணுகின்ற கனவுகளுக்காக, தன்னுடைய பேரன் பேத்திகள் நம்ம பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன், டைமண்ட் ஸ்பூன், இனிமே வந்து பிளாட்டினம் ஸ்பூனுக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு அவங்க ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு தமிழ்நாட்டை மொத்தமா உறிஞ்சி அவங்க தெம்பா நிற்கிறாங்க இல்லையா. உண்மைதான், அவர்கள் பெற்ற மக்கள் நலனுக்காக அவங்க அத்தனை திட்டங்களையும் வகுக்கிறாங்க. அவர்கள் பெற்ற மக்களுக்காக அவங்க அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்துற மாதிரி நடிக்கிறாங்க. அவர்கள் பெற்ற மக்களுக்காக அவங்க வந்து மொத்தமா தமிழ்நாட்டை வந்து வித்து திங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களுக்காக சுத்தமாக கிடையாது. தமிழ்நாடு இதுவரைக்கும் வந்து இருந்த இடத்தை விட எங்களுடைய ஆட்சியில வந்து நல்லா முன்னேறி இருக்கு, வளர்ச்சி அடைஞ்ச மாநிலத்துல நம்ம தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு அப்படின்னா பெருமையா பேசிக்கிறாங்களே திமுக. வளர்ச்சி அடைந்த மாநிலத்துல முன்னிலையில இருக்குன்னா கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போயிடுச்சா, நகர்ந்து போயிடுச்சா? வளர்ச்சிங்கிறது எதன் அடிப்படையில இருக்கணும்னா, பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற நாடுதான் வளர்ச்சி. நீங்க உலக விஞ்ஞானிகளோட கூற்றுகளை பாருங்க, ஆராய்ச்சியாளர்களோட கூற்று பாருங்க, உலக தத்துவ மேதைகளின் கூற்றை பாருங்க, அறிவாளிகளின் கூற்றை பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி வண்டியா எழுதி வச்சுக்கிட்டு என்ன எழுதுவாங்கன்னா, ஒரு நாட்டின் பொருளாதாரங்கிறது உயர்ந்த கட்டிடங்கள்லையோ உயர்ந்த பாலங்கள்லையோ இல்லை எங்க பார்த்தாலும் கார்ப்பரேட் ஆலைகளை நிறுவுறதுலையோ வளர்ச்சி கிடையாது. இல்லை நம்ம ஜெட்ல போகிறதும் விமானத்துல பறக்கிறதும் அது இல்லை வளர்ச்சி. கார்ல வந்து அப்படி போக்குவரத்து நெருக்கடி ஆகிற அளவுக்கு கார்ல பயணிக்கிறது இல்லை வளர்ச்சி. அது வந்து பணம் வீக்கோன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரு வளர்ச்சிங்கிறது ஒரு நாடு பொருளாதாரத்தில் என்னைக்கு தன்னிறைவு பெறுதோ அதுதான் வளர்ச்சி. தன்னிறைவு பெற்றிருக்கா? வெங்காயம் எகிப்துல இருந்து இறக்குமதி ஆக்குறோம். எகிப்து எப்படிப்பட்ட நாடு? பாலைவன நாடு. செழிப்பான மண் கொண்டா நம்முடைய தேசத்து பயிர்களை நாம வளரவே வளராதுன்னு நினைக்கிற பாலைவன தேசத்துல இருந்து இறக்குமதி பண்றோம். இங்க வந்து வெளிநாட்டு கார்களுக்கு அந்நிய முதலீடுங்கிற பேர்ல இங்க வந்து நம்ம தண்ணியையும் நிலத்தையும் பாழாக்கிட்டு இருக்கோம். இது எப்படி வளர்ச்சி ஆகும்? நான் வளர்ந்துருக்கேன்னா, என் வீடு வளர்ந்துருக்குன்னா, நான் 5 வீடு கட்டுறதுலையும் 5 கார்கள் வச்சிருக்கிறதுலையும் வளர்ச்சி கிடையாது. நான் எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு தமிழகம் அப்படின்னு. அந்த டெக்னாலஜியால என்ன பயன்? ஆரோக்கியம் தானே கெடுது. இந்த டெக்னாலஜி வளர்ச்சியினால உங்களுடைய மறைமுகமா உங்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படலையா? உங்களுடைய வளங்கள் பாதிக்கப்படலையா? நீங்க கொக்கோ கோலா குடிக்கிறதுக்கும் இளநீர் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? ஒரு மருத்துவத்தை போறீங்க, கோடை காலம் வந்துடுச்சு, தாகத்துக்கு என்ன குடிக்கலாம்னா அவர் கொக்கோ கோலா குடிங்கன்னு சொல்லுவாரா, இல்ல இளநீர் குடிங்கன்னு சொல்லுவாரா? இளநீர் குடிங்க. அப்ப கொக்கோ கோலா குடிக்கிறத வளர்ச்சின்னு நீங்க எப்படி கட்டமைப்பீங்க? அப்போ முட்டாள்தனமான நீங்க கட்டமைக்கிற ஒரு விஷயத்த வழிமொழிகிறத வந்து நாங்களும் முட்டாள்தனமா ஏற்க முடியாது. என்னைக்கு வந்து நாம வந்து கையேந்திர நிலை மாறுதோ, அந்நிய நாட்டில இருந்து உணவுகளை இறக்குமதி பண்ற ஒரு அலங்கோலமான வாழ்க்கைக்கு என்னைக்கு அந்த அலங்கோலம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் வளர்ச்சியா இருக்கும். நாம உணவை மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ற நிலைக்கு வரணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. மற்றபடி கார்ப்பரேட்டுகளின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி ஆகிறது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. இதை வச்சு திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே, இதுக்கு முக்கிய காரணம் வந்து பாஜக தான். ரஷ்யா கிட்ட மட்டும் நம்ம எப்பவும் போல வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது. திடீர்னு ட்ரம்ப் அவர் கூட போய் சேர்ந்ததுனாலதான் இவ்வளோ தட்டுப்பாடு, இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து இதை வச்சு திமுக வந்து பல பிரச்சனைகள் இருக்க நேரத்துல ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே, இது எப்படி பாக்குறீங்க? அவங்க அரசியல் பண்ணாம பின்ன அவியலா பண்ணுவாங்க, அரசியல் தான் பண்ணுவாங்க. ஒரு வகையில மோடி அவர்கள் ரஷ்யால இருந்து வாங்கியிருக்கலாங்கிறது தான் வெகுஜன மக்களோட இது. ஏன்னா வந்து மக்களை யோசிக்கணும் அப்படிங்கும் போது நாம வந்து அதை தான் செஞ்சிருக்கணும். ஆனா அந்த தலைவர் எப்பவுமே என்ன எக்கு தப்பா முடிவெடுக்கிற ஒரு ஆளு தானே, அவர்கிட்ட நல்லதை நாம எதிர்பார்க்க முடியாது. ஆனா இவங்க என்ன அரசியல் பண்றாங்க, இதே என்னவோ காங்கிரஸ் இருந்துட்டா அப்படியே ரஷ்யாவிட்ட போய் பேசி எண்ணெய் கிணறுகளே இங்க தூக்கிட்டு வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி வந்து கொண்டு வந்துருவாங்கன்னு நினைச்சிருவாங்க. இவங்களும் அப்படிதான் வல்லாதிக்க நாடுகள் பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா அவன் வந்து கையை வச்சான்னா தாங்காது அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களும் இந்த இடத்துல இருந்தா இதை தான் பண்ணியிருப்பாங்க. நான் கேட்குறேன், இப்படி வந்து ஓங்குத்தம் ஏங்குத்தம்னு சொல்றதை விட நீங்க ஏன் இயற்கை எரிவாயு முறைக்கு வந்திருக்க கூடாது? இயற்கையிலேருந்து எரிவாயு எடுக்கலாங்கிறது
எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுதான் நாம் தமிழரும் பேசிட்டு இருக்கு. ஒரு வீட்டில் 4 மாடு வளர்க்குறவங்க அதோட சாணத்தை வச்சு தன்னுடைய வீட்டின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யலாம்னா, நீங்கள் லட்சக்கணக்கில் மாடு பராமரித்து வளர்க்கும் போது தமிழ்நாடுக்கு எரிவாயு பற்றாக்குறையை தீர்க்கலாமா? போதாத குறைக்கு மின் தகடுகள் பொருத்திட்டோம்னா அது மூலமா கூட நாம மின்சாரத்தின் மூலமா அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். இப்படி இவ்வளவு எளிய வழிகள் சோர்ஸ் நமக்கு சூரியன்ல இருந்து துட்டு கொடுத்து சூரியனுக்கு நாம துட்டு கொடுத்து ஒன்றும் அதை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இலவசமா கிடைக்கின்ற அதையே மூலப்பொருளே உங்களால உபயோகிக்க முடியல. ஏன்? நீங்க கார்ப்பரேட்டுகளுக்கு அடிமையா இருப்பீங்க. அவங்க கிட்ட ஒரு நில வளத்தையோ மனித வளத்தையோ கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் காசை மூட்டையா வாங்கிட்டு நீங்க அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு அடிமையாகவே இருக்கனால நீங்க இந்த ஆரோக்கியமற்ற இப்ப இந்த எரிவாயு வாங்கணும்னா நாம இன்னொரு நாட்டை நம்பி இருக்க வேண்டியது இருக்கு. இதே நான் சொன்ன இந்த திட்டங்களெல்லாம் வகுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடே தன்னிறைவு பெற்றுரும். நாம வந்து எரிவாயு வரல, சிலிண்டர் வரலன்னு மோடியையும் நாடியையும் சொல்லிட்டு இருக்க வேண்டிய, மோடியை நாட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லாம போயிருக்கும். அதாவது புத்திசாலித்தனத்தை மாடுகள் வந்து நகர்ப்புற பகுதியில பயன்படுத்துறதோ இல்ல அதை வச்சுக்கிறதோ வந்து ஒரு சவாலான ஒரு விஷயமா தானே இருக்கும். ஆமா, நகர்ப்புற பகுதிகளில் யார் வளர்க்க சொன்னா? நகரத்துக்கு வெளியே இடம் இல்லையா? இந்த மாதிரி வந்து எரிவாயு நம்மளே உருவாக்கிடலான்னு கிராமப்புறங்கள்ல ஓகே. அப்ப நகர்ப்புற பகுதி சென்னையிலேயே எவ்வளவோ இடங்கள் காலி மனைகள் எவ்வளவோ இடங்கள் இருக்கு. சென்னைங்கிற ஒரு நீங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய நெருக்கடியான இடத்த மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க கூடியாது. இந்த நெருக்கடியான இடத்துலயே வளர்க்குறத நீங்க பாக்குறீங்க. எவ்வளவோ இடங்கள் இருக்கு. அதுல இருந்து தான் நாம அதை கடத்த முடியும். இப்போ இங்க மாட்டி இந்த ஏரியாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏக்கர் கணக்குல கைவிடப்பட்ட நிலங்கள் எவ்வளவோ இருக்குது. தரிசு நிலங்கள், அரசு நிலங்கள் இருக்குது. நிலக்கரி எடுக்கப்பட்டு விட்டு இதுக்கு மேல இதை நோண்ட முடியாதுன்னு விடப்பட்ட இடங்கள் எவ்வளவோ இருக்கு. இதுகளை ஒருங்கிணைச்சு நம்ம வளர்க்கும் போது இதே மாதிரி எரிவாயுவை சிலிண்டர்களை அடைச்சி தாராளமா கொடுக்கலாமே. நீங்க எங்கேயோ கன்னியாகுமரி கிராமத்துல உருவாக்குறத சென்னை நகர்ப்புறத்துக்கு வர விநியோகம் பண்ணிடலாமே. எளிய வழியில் செய்ய மாட்டீங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு பெரிய கமிஷன் கிடைக்காது. அவன் அரசே இதை செய்யும் போது உங்க பாக்கெட் நிரம்பாது. மக்கள் நல்லா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மக்கள் எளிய முறையில் நுகர்வோரா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அக்கறையும் கிடையாது. உங்களுடைய பெற்ற மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் வகுக்க முடியுமோ அதை தான் வகுப்பீங்க. இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க மோடியை குறை சொல்றதும், மோடி உட்காந்துக்கிட்டு காலங்காலமாயி போன நேர்வை குறை சொல்றதும்னு மாத்தி மாத்தி குத்திப்பாங்க. அப்புறம் மறைமுகமா குலாவிப்பாங்க. அண்டர் டீலிங் அப்படின்னு அது மாற்ற முடியாது. மேம், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்துல ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியாகி இருந்து அதுல வந்து திமுக வந்து 41%, 35% வந்து ஏடிஎம்கே, தமிழக வெற்றி கழகம் 14% அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து 7% அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அது முன்னாடி வாங்கினது காட்டிலும் வந்து இந்த தடவை 7% குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வெளியிட்டு இருக்காங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து? என்னைக்கு இந்த ஊரு, என்னைக்கு இந்த உலகம் வந்து நாம் தமிழர் கட்சியா உயர்வா சொல்லிச்சு? நாம் தமிழர் கட்சியோட வாக்கு அதிகரிச்சிருக்குன்னு இந்த 10 ஆண்டு தேர்தல் களத்துல எந்த ஊடகமாவது, எந்த எதிர்கட்சிகளாவது, இல்லை எந்த நல்லவங்களாவது சொல்லியிருக்காங்களா? ரொம்ப 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 நல்லவங்க தான் சொல்லியிருப்பாங்களே தவிர வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் நம்பி நடை போடுறது நாம் தமிழர் கட்சி கிடையாது. நீங்க எகத்தாளம் விட்ட போதும், சேரள்ளி வீசினப்பவும், சாத்தியமில்லாததை பேசுறான்னு சொல்லப்பவும், என்னென்னமோ நீங்க வந்து வீசுன்னு கல்லெறிஞ்சப்ப கூட எல்லாத்தையுமே இடது கையால தட்டி விட்டுட்டு வெற்றி நடை போட்டுக்கிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஒத்த ஆளா நின்று சாதிச்சவர் அண்ணன் சீமான் அவர்கள். இதையும் நாங்க உரமா தான் எடுத்துக்கிறோம். நீங்க எங்களை வந்து கீழே இறக்க நாங்கள் ஏறுமுகமாக ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்கள் மனசில் வந்து ஒரு தைரியத்தையும் ஒரு புத்தாக்கத்தையும் தான் கொடுக்குது. நீங்கள் எங்களை மிதிக்க நாங்கள் இன்னும் திமிரிட்டு எழும்பணும், இன்னும் நம்ம களங்காண வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்குன்னு ஒரு புத்துணர்ச்சியாக மொத்தத்தில் உங்களுடைய வசைப்பாடுகளும் உங்களுடைய இந்த தரந்தாழ்ந்த விமர்சனங்களும் இப்படி வந்து எங்களை போட்டு தாக்கி குறைஞ்சிரும், சதவீதம் குறைஞ்சிரும் சொல்றாங்க. அவசியம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? பயம். எப்படி வந்து நல்லவங்க வந்தா நம்மளால ஆட்டை போட முடியாது. இப்போ அதிமுக திமுகக்கு என்ன பயம்? எப்பவும் போதும் உள்ள பயம்தான். நாம பதவியில உட்காரணும், இவன் வந்துட்டான்னா அதுக்கு பிறகு ஒரு நாள் இந்த நாற்காலியில நம்மளால உட்கார முடியாதுங்கிற பயம். அப்புறம் அவங்களுடைய பினாமி சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது.
ஆட்டை போட முடியாதுங்கிற பயம். புதுசா வர தாவேகா கட்சிக்கு என்ன பயம்? ஐயோ வந்து உட்காந்து நாமளும் திமுகவுக்கு டஃப் கொடுத்து சூறையாடலாம் அப்படின்னு நினைச்சோம், நாமளும் கொஞ்சம் சிலது பலது பார்க்கலாம், 100 கோடி 200 கோடியை விட்டுட்டு 1000 கோடி 2000 கோடி அடிக்கலாம்னு நினைச்சா இந்த ஆளு வந்துருவாரோ, இந்த ஆளு தமிழ் தேசியத்தை பேசி கருத்தியலா பேசி இலவசமா நான் வந்து கல்வியை தரமா, மருத்துவத்தை தரமா, தூய குடிநீரை தரமா கொடுப்பேன்னு அடிப்படை தேவையிலே கையை வைக்கிறாரு. நம்ம ஆட்டையை போடலாம்னு நினைச்சோமே, அப்ப இவர் வந்துட்டா நமக்கு ஐயோ தானே அப்படிங்கிறதுக்காக ஒரு அதாவது தவறான ஒரு, அதாவது உண்மையை வந்து நீங்க எவ்வளவு தூரம் சொன்னாலும் உரைக்காது, அதே பொய்யை நீங்க வந்து 1000 முறை சொல்லிட்டீங்கன்னா அது உண்மையாயிரும் அப்படிங்கிற ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பரப்புரையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டும், இது எங்களுக்கு ஒரு இன்னும் அதிகம் ஓடணுங்கிற ஒரு உத்வேகத்தை தான் கொடுக்குது. இப்போ உங்களுடைய, அதாவது நாம் தமிழர் கட்சியில இருந்த காளியம்மாள் அவர்கள் வந்து இப்போ ஏடிஎம்கேல இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்தப்ப வந்து இலவசத்தை தான் எதிர்த்து பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ என்ன பேசுறாங்க அப்படின்னா, இல்ல இலவசம் அப்படின்றது வந்து இப்போ ஒண்ணு கட்டாயமா ஆயிருச்சு, இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு போர்வையில வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்களே, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்படி இல்லைங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அவங்க வந்து அவங்க இழந்த கடற்கரையை மீட்கிறதுக்காக எடப்பாடி கிட்ட போயிருக்காங்க. கடலோர பகுதி, கடலோர பகுதியை விக்கலங்க எடப்பாடியாரு, கடலையே வித்துட்டாராமா. 4 ஹெக்டேர் அளவுக்கு 4000 ஹெக்டேர் அளவுக்கு கடலையே வந்து எடப்பாடியார் வித்துட்டாராமா. அதை கொஞ்சம் கட்சியில இணைஞ்சி நைஸா பேசி உறவாடி பாசத்தை காட்டி, அண்ணா எப்படியாவது எங்களுக்கு அந்த கடற்கரையை மீட்டு கொடுத்துருங்க, எங்கள் மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்குது, நான் எதிரி கட்சியாக இருக்கும்போது உங்கள்கிட்ட கேட்க முடியலை, இப்போதான் நம்ம ஒன்று மண்ணா ஆயிட்டோமே, அண்ணன் தங்கச்சி ஆயிட்டோம், தங்கச்சிக்காக இதை செய்ய மாட்டீங்களான்னு தன்னுடைய மக்களுக்காக எடப்பாடி விற்ற அந்த கடற்கரையை மீட்க போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் உண்மையா இருக்கும். ஏன்னா ஒரு போர்வையில நீங்க பேசுறது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி விட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமா? ஏன்னா நாம் தமிழர் கட்சியில ஒரு சிறந்த பேச்சாளர் எல்லாம், அதாவது என்னன்னா அண்ணனோட பெருந்தன்மை நமக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம். அண்ணன் வந்து ரொம்ப பெருந்தன்மையை அதை கடந்து போறாரு. நமக்கு என்ன ஏக்கம்னா, அண்ணனோட பேச்சை எவ்வளோ தூரம் நம்ம ஏற்றுக்கிட்டு உள்ள வந்தோமோ அதுக்கு அடுத்தபடியா இவர்களுடைய பேச்சை நம்ம வந்து கேட்டு சமரசம் ஆயிருப்போம். சரிதானே, இவங்க எவ்வளோ சரியா பேசுறாங்க, நம்மளை உணர்த்துனா இன்னும் ஒரு பெண்மகள்னு அவங்க சொல்லலாம். இவங்களை பத்தி நம்ம வந்து பேசாம இருக்க முடியல, அதுக்காக நான் வசைப்பாடவும் இல்லை. ஒரு சின்ன வித்தியாசத்தை ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அந்த துணியில தான் நான் கேட்குறேன். என்னன்னா, ஆர்கே நகர்ல போட்டியிடும் போது நான் அப்பதான் அவங்களோட இது என்னது பேச்சையே கவனிக்கிறேன். ஒரு விவாதத்தை எதேச்சையா டிவி பார்ப்ப, டிபேட்டு முக்கிய ஊடகங்களை விவாதத்தை கவனிக்கிறது, இப்போ முக்கிய ஊடகத்தை பார்க்குறதே கிடையாது. அப்போ அதை பார்க்கும்போது தான் அவங்க ஒரு முக்கியமான ஊடகத்தில் விவாதத்துக்கு வந்திருந்தாங்க. ஒரு பையில இருந்து பாருங்க, திமுக வந்து இலவசமா ஓட்டுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு ஒரு பையில இருந்து சேலை, கடிகாரம், கொலுசு, டவலு என்னெல்லாமோ எடுத்து வச்சுட்டு, இப்படி பிச்சைக்காரங்களா வச்சிருக்கிறதுக்கு தான் நீங்க வந்து எங்களை ஆளணுமா, அப்ப நீங்க எப்படி ஏமாத்தி ஓட்டு வாங்குறீங்களேன்னு பொங்குனாங்க. இப்படி பொங்குனவங்க இப்போ கருணை கொலை பண்ணிடுவேன், சாரி கருணை தொகையாக 10,000 கொடுப்பேன் அப்படின்ட்டு கருணையின் கணவனாக ஒருத்தர் வந்திருக்காரு. இப்பதான் அவருக்கு கருணை பார்வையே மக்கள் மேல வந்திருக்கு. இவ்வளவு நேரம் என்ன பார்வை இருந்துச்சுன்னு தெரியல, இப்பதான் அவருக்கு மக்கள் மேல சிறிது கருணை வந்து. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த இலவசத்தை மட்டும் நீங்க பார்க்கிறீங்க, இன்னும் எண்ணற்ற திட்டங்களை வந்து அதிமுக வந்து அறிவிப்பாங்க, எல்லாமே மக்களுக்கு எதிராக போராடினா வாயிலே சுடணுங்கிற திட்டமா, அப்புறம் டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு பொய்யா பொழுகிற திட்டமா, இல்ல அது வந்து யாரோ செஞ்சிட்டாங்க எனக்கு தெரியாம ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நடவடிக்கையே எடுக்காமே உட்காந்துட்டு இருந்தாரே அந்த திட்டமா, இன்னும் எத்தனை பேரை கொல்றதுக்கான திட்டத்தை வச்சிருக்காங்க. டாஸ்மாகாவுக்கு எதிராக போராட்ட ஒரு பெண்ணை அடிச்சே காதை செவிடாக்குனாரு ஒரு அதிகாரி, அவரை அடுத்த 6 மாசத்திலேயே பதவி உயர்வு கொடுத்து வச்சிருந்தாரு. அப்போ டாஸ்மாகாக எதிராக போராட்டம் வெடிச்சப்ப அத்தனை ரணங்களும் பெண்கள் மீதான அவ்வளவு ஆண் காவலர்கள் கையை வச்ச விதங்கள் எல்லாம் அவ்வளவு அசிங்கமா அருவருப்பாவும் இருந்துச்சு. அந்த திட்டத்துல ஏதாவது திருப்பி புதுசா கொண்டு வர போறாரா, இல்லைன்னா ஈத்தேனுக்காக இதே திமுக அரசு மாதிரி விவசாயிகள் நிலத்தை பறிச்சுது, அது மாதிரி இன்னும் அதிகப்படியான விவசாய நிலத்தை ஆட்டையை போடலாம் பறிச்சு தர போறேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல போறாரா? இவங்க திட்டங்கள் எல்லாமே மக்களை வந்து பூமியில போட்டு குழி தோண்டு புதைக்கிற திட்டங்கள் தானே, எதுவுமே நல்ல திட்டங்கள் கிடையாது. அப்படி திட்டமா அறிவிச்சுட்டு அங்க பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டியே ஆட்டையை போடுறதுலதான். அப்புறம் வந்து மாய்மால ஒரு திட்டமா போட்டுக்கிட்டு அதை செயல்படுத்தாம அப்படியே திட்டத்தை
திட்டத்தை போடணும், அதுக்குண்டான கோடியை ஒதுக்கணும், பதுக்கணும், இதுதான் அந்த வேலை. இதை இவங்களே எவ்வளவு ஆதாரபூர்வமா பேசியிருக்காங்க. பேசிக்கிட்டு இவ்வளவு அதாவது புரியாதவங்க முட்டாள்தனமா ஒரு கூட்டம் சினிமா கவர்ச்சியில போறது வேதனைனா, நல்ல தெளிவாயிட்டு திருப்பி ஒரு குழப்பமான மனநிலைக்கு போறாங்கல்ல. நல்லா கேளுங்க, அவங்களா இருந்தாலும் சரிதான், நானா இருந்தாலும் சரிதான், நாம் தமிழர்ல பயணிக்கின்ற ஒவ்வொருத்தையும் கேட்டு நீங்க ஏன் நாம் தமிழருக்கு வந்தீங்க, இது ஒரு எளிய கட்சி ஆச்சு, அப்படி ஒன்றும் 10 வருஷமா போராடியும் பெருசா எதுவும் சாதிக்கலையே, இன்னும் எந்த நம்பிக்கையில இதுல வரீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்றது இந்த திருட்டு திமுக அதிமுக போகணும், இவங்க ஊழல் நஞ்சம் நம்மளால சகிக்க முடியல, இவங்க ஆண்டது போதும், ஒரு புதிய மாற்று வரட்டும், இவர் இயற்கையை நேசிக்கிறாரு, மக்களை நேசிக்கிறாரு, மக்கள் பிரச்சனைக்காக நிற்கிறாரு அப்படின்னு தேசிய கட்சிகளையும் இரு தேசிய கட்சிகளையும் இரு மாநில கட்சிகளையும் வெறுக்கிறவங்க தான். வெறுப்புல இருப்பாங்கல்ல, அந்த நோட்டாக்கும் வெறுப்புக்கும் இடையில உழஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க தான் போய் நாம் தமிழர் கட்சியில சேருவாங்க. அப்போ நீங்க எதெல்லாம் காரணம் காட்டி வேண்டாம் வேண்டாம்னு ஒரு நல்லவர் பக்கம் நின்னீங்களோ, இப்போ அங்க ஒரு மனஸ்தாபம் வரும்போது நீங்க திருப்பி அதே சாக்கடைக்குள்ள, அதாவது நல்லா குளிச்சு ஆத்துல குளிச்சு நல்லா திருநீர்லாம் போட்டு பக்தி மயமா வந்துட்டு திடீர்னு போய் சாக்கடையில குடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு உணர்வு அவங்க செஞ்ச வேலையில எனக்கு தோணுது. ஆனா இது போல வந்து உங்களுக்கு ஏதாவது தொகுதி ஒதுப்பாங்களா, நீங்க எங்க நிப்பீங்க, இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் இது பண்ணும்பொழுது சீட்டு கொடுப்பாங்கன்றதுக்காக நான் வந்து வரல, நான் வந்து எப்பொழுதுமே மக்களுக்காக களப்பணியில வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளு நானு, எந்த கட்சியில இணைந்தாலும் என்னோட கொள்கை வந்து மாறாது, மக்களுக்காக தான் நான் வந்து நிப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறவங்க தனியா நின்றுப்பாங்க. இது உண்மையா இருந்துச்சுன்னா, அவங்களுடைய நோக்கம் இதுவாக இருந்துச்சுன்னா, மக்கள் பணி தான் என்னுடைய பணி அப்படின்னா, அவங்க இந்த சாக்கடைக்குள்ள போய் குதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க ஒரு பிடித்தம் இல்லை, இல்லை ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கு, ஒரு அதிருப்தி வந்திருக்குன்னா அவங்க தனியாவே இந்த மக்கள் பணியை செஞ்சிருக்கலாம், இல்லை சுயேட்சை எம்எல்ஏவா நின்றுருக்கலாம். அவங்க சுயேட்சை எம்எல்ஏவா நின்று, நான் அப்படிதான் கொஞ்சம் மனசுல நினைச்சேன், அவங்களுக்கு இருக்கிற ஒரு துணிவுக்கும் தைரியத்துக்கும் அந்த கருத்தியலுக்கும் தெளிவுன்னு நினைச்சோம். ஆனா இப்படி குழம்பிட்டாங்கிற ஒரு வேதனை ஒருவேளை அவங்க வந்து அவங்க சார்ந்த பகுதியில, ஏன்னா அந்த சேவை செஞ்ச கரங்களும் அந்த சேவை மனப்பான்மை உள்ள மனசும் தூங்காது, சும்மாலாம் ஒடிச்சு போய் நிற்காது. அப்போ அவங்க வந்து ஒரு சுயேட்சையா நிற்பாங்க. அது நல்லதுதான், அது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க அவங்கள நம்பி நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கு, அவங்க ஒரு நேர்மையான கட்சியின் பக்கம் நின்றுட்டு தான் அதில் போயிருக்காங்க. அப்போ இயல்பா அவங்களுக்குள்ள அந்த நேர்மை இருக்கும். தனித்து நின்றுட்டா கூட பரவாயில்ல, அப்படியாவது நிற்கட்டும் அப்படின்னு நினைச்சா, நீங்க எல்லாத்தையும் இழந்து எவ்வளவு ஒரு கிரீடம் மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு அப்படியே போய் எனக்கு வந்து ஒரு சாக்கடையில் குதிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு.